ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். பொதுவா பாஜக அப்படின்னாலே உட்கட்சி மோதல் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். என்னடா கொஞ்ச நாள் பாஜக உட்கட்சி மோதலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த டைம்ல நான் இருக்கேங்க, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அக்கா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பாஜகவுல அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் குஷ்பு அக்கா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்த எடுப்புலயே அதெல்லாம் சுத்த பொய், அப்படியெல்லாம் கிடையாது, அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ற வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன், அதுல விருப்பமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க இரண்டு பேரும் ஆளுமை தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் கலைஞர். இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி மாறி மாறி செஞ்சிருந்தாங்க. அப்போ பாஜகவுல எந்த அளவுக்கு இவங்க உழைச்சி பாஜக கொண்டு வந்தாங்க அப்படின்றது வரலாறு. இத நீங்க பேசுங்க. இப்ப கலைஞர் இருக்கிறாரா, ஜெயலலிதா இருக்கிறாங்களா, இப்ப வந்துட்டு தலைவரா இருந்துட்டு சில விஷயங்களை மாத்திட்டு சிலரை ஒதுக்கிட்டு நான் அரசியல்ல எப்படி வந்துட்டேன், பாஜக வீட்டுக்கு வந்தேன்னா சுத்த பொய்ங்க, இதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு எடுப்புல பட்டாருன்னு அடிச்சிருக்காங்க குஷ்பாக்கா. இத கேட்டு அண்ணாமலை ஆதரவுலாம் ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க. இப்ப திரும்பவும் பாஜகக்குள்ள உட்கட்சி முதல் வெடிக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. தேர்தல் டைம்ல இத யாரும் விரும்பல அப்படின்னாலும் இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னா. ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவிக்கு வந்துட்ட பிறகு பாஜகவை பத்தி பட்டி தொட்டி எங்கும் பேச வைத்தார். அவரு எதனா ஒரு விஷயம் செஞ்சுட்டு போட்டங்க, அவர் தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுட்டு போட்டோம், சாட்டையால் அடிச்சுக்கிட்டோம், அதே போல செருப்பு போட மாட்டேன்னு சொல்லட்டும், என்ன வேணா செய்யட்டும், ஆனா அவரு பாஜகவை பேச வைத்தார், தினந்தோறும் பேச வைத்தார். பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது அட் சேம் டைம் பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது பல தலைவர்களை ஒதுக்குனாரு. அதுவும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லிதான் ஆகணும். பல சீனியர்களை ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு தனக்கான ஒரு கூட்டத்தை என்ன பண்ணாரு, கட்டமைச்சிட்டாரு. வார் ரூம் எல்லாம் வச்சாரு. வார் ரூம் வச்சு கே.டி. ராகவனா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், நிறைய சீனியர்களை ஓரம் கட்டினாரு. யாருமே உள்ள வரல. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைக்கு எதிராக இந்த சீனியர்கள்லாவே என்ன பண்ணாங்கன்னா எதிர்த்து நின்னாங்க. எப்போ அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியில இருந்து இறங்குனாரோ அடுத்த செகண்ட் இவங்க எல்லாரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அண்ணாமலையை. விடவே இல்லையா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஆனா இவ்வளவு இருந்தும் அண்ணாமலைய டெல்லி பாஜக தமிழ்நாட்டை விட்டு எடுக்கவே இல்லை. நீங்க இலகணேசன் சாரா இருக்கட்டும், அதே போல பொன் ராதாகிருஷ்ணரா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாமே பாஜகவுக்கு அவங்களுடைய உழைப்பை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சிபிஆர் யாரோ எல்லாருமே என்ன பண்ணாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே இங்க பாஜக மாநில தலைவரா இருந்திருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா போட்டாங்க. சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆளுநர் இருந்தாரு, இப்ப குடியரசு துணைத் தலைவரா இருக்கிறாரு. இலகணேசன் இறந்துட்டாரு, ஆனா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாரு. அதே போல எல்முருகன் அவரு இன்னைக்கு மத்திய இணையமைச்சரா இருக்கிறார். ஆனா அண்ணாமலையை மட்டும் தூக்கி அடிக்கவே இல்லை. ஒரு மினிஸ்டராகவோ இல்ல மாநிலத்துக்கு ஆளுநராகவோ இல்ல தேசிய அரசியல அவர் எடுக்கவே இல்லை, மாநில அரசியல வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு மாசு இருக்குது, அது மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க அமித்ஷா வருகும் போதும் சரி, மோடி வருகளும் சரி, அந்த மேடைகள்ல அண்ணாமலை பெயர் சொன்னாலோ இல்ல அண்ணாமலை மேடையில வந்தாலோ அவ்வளவு கைத்தட்டல், விசிலு, ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு சவுண்டு வேற யாருக்குமே இல்லை. ஏங்க அமித்ஷா பேர் சொல்லும் போது கூட அவ்வளவு பேர் கைத்தட்டல, அமைதியா இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு ஆக்ரோஷம், எவ்வளவு சவுண்டு. மோடி அவர்கள் வரும்போது அதுதான். சோ அண்ணாமலைக்கான ஒரு மாசு இருக்குது. அந்த மாசு இங்க இருக்கிற பாஜகவுக்கு பிளஸ். அண்ணாமலையுடைய சேவை இங்க தமிழ்நாட்டு பாஜகவுக்கு தேவை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பாஜக இன்னமும் அண்ணாமலையை விட்டு கொடுக்காம இருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார், அவர் எவ்வளவு பணத்தை கொள்ளடிச்சார் அப்படின்ற குற்றச்சாட்டு பரவலா பேசப்பட்டு வருது. இதே பாஜக சீனியர்களால நிறைய பேரால பேசப்பட்டு வருது. அவர் ஒரு இடத்த வாங்கி இருக்காருங்க, கம்மியான ரேட் வாங்கி இருக்கிறாரு, பாஜக மாநில தலைவரா இருக்கும் போது வாங்கி இருக்கிறாரு, அதிகப்படியான சொத்து சேர்த்துறாரு, இப்படி குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில வைக்கப்படுது. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் உளவுத்துறை மூலமா பாஜகவுக்கு போகாம இருக்குமா? ஆனா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல, அண்ணாமலையை டச் பண்ணல. இத்தனைக்கும் ஏங்க அண்ணாமலைக்கு இந்த தேர்தல 6 தொகுதிக்கு பொறுப்பாளர் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாருல, அப்போ டெல்லி பாஜக அண்ணாமலைக்கு அடிபணிந்து தானே அர்த்தம். அந்த டைம்ல கூட டெல்லி பாஜக அண்ணாமலைய எதுவுமே செய்யலையே. ஏன்னா அண்ணாமலையுடைய பிளஸ் மாசு இங்க அவருக்கு பிளஸ்ஸா இருக்குது. அதனாலதான் அவங்க மேல என்ன பண்ணல, அவரை அப்படியே விட்டுட்டாங்க, அவர் போக்கிலே போட்டு விட்டுட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற சீனியர்களுக்கு அது ஒத்து வரல. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலையை கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு குஷ்பு அவர்கள் சொல்ற விஷயம்
ஒரு விஷயம் உண்மையான விஷயம். ஏன்னா அண்ணாமலைக்கு மாசு இருக்குன்றீங்களே, அந்த மாச வச்சு பாஜக ஜெயிச்சுதா? ஏன் அண்ணாமலையே ஜெயிக்க முடியலையா? அண்ணாமலைக்கு மாசு இருக்கிறது உண்மையா இருந்தா அண்ணாமலை என்ன பண்ணிருக்க, ஜெயிச்சிருக்கணுமே. ஏன் ஜெயிக்கல? தேர்தல்ல தோத்துட்டு போனாரு. அந்த மாச வச்சு இவர் என்ன பண்ணிருக்க, பாஜக ஜெயிச்சிருக்கணுமே. தனிநபர் ஜெயிக்க கூடாதுங்க, கட்சி ஜெயிச்சுதா? அதுதான் இங்க பாக்கணும். பாஜகவால அண்ணாமலை மாசானாரு, ஆனா அந்த அண்ணாமலையால பாஜக மாசாச்சா? ஆகவே இல்லையே அப்படின்ற ஒரே கேள்விதான் என்ன பண்ணிருக்காங்க, குஷ்பாக்கா கேட்டிருக்காங்க. ஆனா பாஜகவுல வீம்புக்குன்னு குஷ்பாக்கா அண்ணாமலைய வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்களும் இறங்கி பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே தேர்தல் நெருங்குற டைம்ல இப்படியான உட்கட்சி மோதல் கூடாது அப்படின்னு டெல்லி பாஜகவும் கண்டனம் தெரிவிச்சிச்சு. இறங்கி வந்து வேலை செய்யுங்கய்யா, கட்சியை முதல்ல தேர்தல் ஜெயிக்க வைங்க. அங்க திமுக கூட்டணி 21 கட்சிகளோட மெகா கூட்டணி என்டிஏ கூட்டணி சொல்லிக்கிட்டுதான் இருக்கு, ஆனா செயல்ல இல்ல. ஆனா மெகா கூட்டணி சொல்லாமே செயல்ல காமிச்சது திமுக தான் சொல்லிட்டு பாஜக சொல்லுது. இவ்வளவு ஏங்க? ஓபிஎஸ் என்னங்க சொன்னாரு, திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்கதான் வந்துருவாங்க, அதனால நீங்க கூட்டணிக்கு வாங்க சொன்னாரா இல்லையா? இதே ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து வந்து அமித்ஷா என்கிட்ட சொன்னாரு சொல்லிட்டு சொன்னார்ல சமீபத்துல. அப்போ பாஜகவுக்கு அச்சம், இந்த தேர்தல்ல தோத்துருவோம், திமுக பலத்த கூட்டணியா இருக்கு, நம்ம தோத்துருவோம். உங்க உட்கட்சி மோதல் விவகாரத்தை எடுத்து ஓரங்கட்டி வைங்க, இப்பத்திக்கு தேர்தல்ல கட்சியை முதல்ல ஜெயிக்க வைங்க அப்படின்னு பாஜக பல கண்டனங்கள் கொடுத்தாலும் இல்ல எங்களுக்கு உட்கட்சி மோதல் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாமே மத்ததை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க குஷ்பு விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நிக்குது. தேர்தல் இருக்கிற டைம்ல இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே குஷ்பாக்கா சொல்ற விஷயங்கள் சில விஷயங்கள் ஏத்துக்கிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் வீம்புக்குன்னு அண்ணாமலைய சண்டைக்கு இழுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வையிலும் பார்க்கப்படுது. ஏன்னா இவரு வந்து என்ன பண்றாரு, அண்ணாமலை எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, பாஜக இவர் அலங்காரத்து மேல வச்சாலும் அதெல்லாம் வேணாம், எனக்கு இருக்கிற இடத்துல நான் இருந்துக்கிறேன், என்ன ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கிறாரு. யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல, யார் பேச்சுக்கும் போறது இல்ல. ஆனா வீம்புக்குன்னு இவரை வந்து வம்புக்கு இழுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.